Hey everyone, today we have GK Vishal with us. அவங்க வந்து ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸான GitHub ஹேக்கத்தானோட வின்னர் அண்ட் அது போக ஒரு ட்ரிம்பிள்ன்ற ஒரு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காங்க. இந்த வீடியோல அவளோட ஜேர்னியை தான் கம்ப்ளீட்டாவே பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், டூ சப்ஸ்கிரைப் டு தி சேனல் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் and follow us on LinkedIn, Twitter. We will be dropping the link on the description box. And yes, Vishal, thank you for coming to the show. உங்களை பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. ஓகே, ஸோ என் பேர் விஷால். ஆல்ரெடி எல்லாமே நீயே சொல்லிட்டேன், இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு என்ன தெரியல. ஓகே, ஸோ நான் மதுரை தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ என்னோட 8th செமஸ்டர் இப்போ போயிட்டு இருக்கு. கரண்ட்லி இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். நான் ட்ரிம்பிள்ங்கிற கம்பெனில இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல தான் கிடைச்சது எனக்கு ஆஃபர். ஸோ கிடைச்சு இப்போ லாஸ்ட் அந்த 8th செமஸ்டர் வந்து 6 months இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜான்வரியில ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 3 months இப்போ வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ தட்ஸ் இட் அபவுட் மீ, ஷார்ட்டா சொல்லணும். ஆக்சுவலா விஷால், இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்க எதுக்கு சூஸ் பண்ணீங்க? அண்ட் ஆக்சுவலி நம்ம சேனலை வந்து முக்காவாசி பேர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து இப்ப ஏதாவது ஒரு ஒரு டிகிரிலயோ ஏதாவது ஒரு கோர்ஸ்ல என்ரோல் பண்ணியிருந்தாங்க, ஏதோ ஒரு பர்பஸோட தான் என்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட பர்பஸ் என்ன? எதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்ற ஒரு பேக்ரவுண்டை சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க? ஓகே, அந்த கேள்விக்கான பதில்ல பெரிய பேக் ஸ்டோரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வந்து எடுத்திருந்தேன். ஸோ எடுக்கும்போது தென் ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, இது நல்லா இருக்கு ஆக்சுவலி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓகே, அதனால ஓகே ஃபைன், இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். ப்ளஸ் அந்த ஒரு டைம் நான் ஜாயின் பண்ண இயர் வந்து 2020 கோவிட் அப்போ இருந்த ஒரு டைம். ஸோ அப்போதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி ரொம்ப பேச்சு வந்தது, பூம் வந்துச்சு. சரி ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம், நமக்கும் பிடிச்சிருக்கு, ப்ளஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் எடுத்தேன். ஸோ எனக்கு அது நான் எடுத்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ள படித்தேன். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப பேஷனேட்டா ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு பிடிச்சதுல ஒர்க் பண்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் அப்படியே ஐ வென்ட் த்ரூ தட். அண்ட் நீங்க வந்து ஒரு கிட்டப்போட ஹேக்கத்தான் வின்னர். அண்ட் கிட்டப்போட ஹேக்கத்தான் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஹேக்கத்தான். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஹேக்கத்தான்ன்றது எவ்வளவுக்குள்ள முக்கியம், அண்ட் அவங்க எவ்வளவுக்குள்ள அதுல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணணும், உங்களோட கமெண்ட் என்ன அதை பத்தி? ஓகே, ஸோ ஆக்சுவலி ஹேக்கத்தான் நான் ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து என்ன சே ஓட் ஹேக்கத்தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்றேன். எனக்கு வந்து கிட்டப் ஹேக்கத்தான்ங்கிறது வந்து நான் ரேண்டமா இன்டர்நெட்ல எங்கேயோ யூடியூப், எனக்கு ஞாபகம் இல்லை சரியா, யூடியூப்லயோ ட்விட்டர்லயோ சம்திங் நான் எங்கேயோ தான் பார்த்தேன். பார்த்துட்டு அதுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சும்மா போய் பார்ட்டிசிபேட், அதை வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டப்னா என்ன, கிட்டுங்கிற டூலை பத்தி எல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. இஃப் யூ ஆர் வாட்சிங், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த கிட்டுங்கிற டூலை பத்தி எல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ தட்ஸ் வெரி குட் டூல், வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அந்த மாதிரி. இதெல்லாம் பேசினா ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் தட். ஸோ இந்த டூல் பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ரேண்டமா ஜாயின் பண்ணதான் கிட்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். கிட்டம் எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஹேக்கத்தான் ஒரு 3 days, 2 to 3 days மேக்ஸிமம் அந்த ஒரு கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி ஓகே, சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணலாமே அப்படின்னு தான் பண்ணோம். சும்மா ஒரு அப்போ வந்து நான் வெப் டெவலப்மெண்ட் படிச்சுட்டு இருந்தேன். 2022 டிசம்பர்ல நடந்துச்சு இந்த ஹேக்கத்தான். வெப் டெவலப்மெண்ட் அப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ பேசிக்கா ஐடியா இருக்கும் எனக்கு எப்படி என்னென்ன ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒரு 3 பேர் இருக்கோம், நான் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். அப்போ எனக்கு வந்து செமஸ்டர் ஹாலிடேஸ் இருந்துச்சு. சரி ஓகே, பார்ட்டிசிபேட் பண்ணி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணோம். எங்களோட ப்ராஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு 2 days கண்டினியூஸா இதுலேயே தான் ஒர்க் பண்ணி சும்மா சப்மிட் பண்ணோம். வீ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் நாங்கள் அந்த மாதிரி வின் பண்ணுவோம் அப்படின்னா. ஸோ ஆக்சுவலி ஆனால் எங்களுக்கு நாங்கள் வின் பண்ணோம். அதை இட்ஸ் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் நீங்க இப்போ எல்லாரும் இன்னொரு கேள்வி உங்க மைண்ட்ல இருக்கும், லைக் எப்படி வந்து ஹேக்கத்தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு முக்கியம், எப்படி கிடைக்கும், அது ஹேக்கத்தான் ஒண்ணு நடக்குது அப்படின்னா அது எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அது எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருக்கும். ஏன்னா எனக்கு நான் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது இந்த கொஸ்டின் என் மைண்ட்ல இருந்துச்சு. ஸோ கன்சிடரிங் தட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஹேக்கத்தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்றது இட்ஸ் ரியலி அன் இம்பார்ட்டன்ட் திங்.
ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பில்ட் பண்றீங்க அப்படின்னா ஹேக்கத்தான்ல பில்ட் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற. ஒரு டீம் எப்படி ஒர்க் ஆகும், ஒரு டீம்ல கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணது எப்படி, அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸுமே நீங்க வந்து கத்துக்குவீங்க. அந்த இது விஷயங்கள் வந்து நான் ஹேக்கத்தான் மூலமா தான் கத்துக்கிட்டேன். அண்ட் ஹேக்கத்தான் எங்க பாக்குறது எப்படி இருக்குன்னா, அன்ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதுல வந்து நீங்க ஹேக்கத்தான்ஸ் பத்தி சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி கம்பெனிஸ் நடத்துவாங்க, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துவாங்க, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்க சொசைட்டிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ப்ரொஃபஷனல் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க வேற வேற காலேஜ்ல. இந்த ஃபெஸ்ட் எல்லாம், டெக்னிக்கல் ஃபெஸ்ட் எல்லாம் நடக்கும். ஸோ அதுல எல்லாம் ஹேக்கத்தான்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க அவங்க கொடுத்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்ரோச் பண்ணி அதுக்கு கீழே நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். நீங்க அந்த ஹேக்கத்தான் வின் பண்றீங்க லூஸ் பண்றீங்க அதை பத்தின விஷயம் இல்லை. அது பேசிக்கலி ஹேக்கத்தான்ங்கிறது ஒரு எப்படி சொல்றது, சும்மா ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதெல்லாம் இல்ல. பார்ட்டிசிபேட் பண்றோம், கத்துக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல போங்க. இட் வுட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நீங்க லைஃப்க்காகவும் கத்துக்குவீங்க, பிளஸ் டெக்னிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் கத்துக்குவீங்க. ஸோ தட் வுட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஹேக்கத்தான்ங்கிறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க ஆஸ் ஐ டோல் யூ, அன்ஸ்டாப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, unstop.com, இஃப் ஐம் நாட் ராங் அதான் பிளாட்ஃபார்ம் பேருன்னு நினைக்கிறேன். அங்க அதுல உங்களுக்கு ஹேக்கத்தான்ஸ் பத்தி கொஞ்சம் ஹேக்கத்தான்ஸ் வந்து டீடைல்ஸ் கிடைக்கும். பிளஸ் ட்விட்டர்ல நீங்க எப்படி சொல்றது, ஸோ கால் டெக் ட்விட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டெக்னிக்கல் நாலேஜ் ஷேர் பண்றவங்க அந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, அவங்கள கிட்ட இருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அவங்க அந்த மாதிரி ஹேக்கத்தான்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா இருப்பாங்க. ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் நிறைய ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதெல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விஷால், ட்ரிம்பிள்ன்றது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. அண்ட் யூஸ்வலி அதோட இன்டர்வியூ ப்ராசஸுமே கொஞ்சம் பெருசா இருக்கும் அண்ட் கொஞ்சம் டஃபா இருக்கும். ஸோ உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இது என்கிட்ட கேட்கறது தான். இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ரொம்ப லென்த்தியரா சொல்லாம ஷார்ட்டா சொல்லிடுறேன். என்னன்னா எனக்கு வந்து மொத்தம் ஆக்சுவலி 4 ரவுண்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒரு 250 to 300 பீப்புள் வந்து அட்டன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்பயுமே எந்த கம்பெனி, என்னோட கம்பெனி எந்த கம்பெனி எடுத்தாலுமே அது ஒரு மாஸ் எலிமினேஷன் ரவுண்ட் தான். ஆப்டிடியூட் ஆர் கோடிங் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதுல வந்து எப்படி ஒரு 300 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 50 பேர் தான் அடுத்த ரவுண்டுக்கே போவாங்க. அந்த மாதிரி ஒரு மாஸ் எலிமினேஷன் ரவுண்டா தான் இருக்கும். ஸோ எனக்குமே அது அப்படிதான் இருந்துச்சு. 250 to 300 பேர் வந்து அட்டன் பண்ணாங்க. ஸோ அட்டன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அட்டன் பண்ணோம் 5 ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, தென் 2 கோடிங் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ் வந்து நான் அட்டன் பண்ணேன். ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எனக்கு 5 இருந்துச்சுன்னா அதுல ஒரு 3 தெரியும், 2 தெரியல. ஐ ஜஸ்ட் ரேண்டம்லி அட்டன், ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கிடையாது. ஸோ அதனால சும்மா நான் அட்டன் பண்ணேன். கோடிங் கொஸ்டின் வந்து ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின், ஒரு ஹார்ட் லெவல் கொஸ்டின் இருந்துச்சு. மீடியம்னா அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஹார்ட் லெவல் கொஸ்டின் வந்து எனக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னே தெரியல. ஸோ நான் மீடியம் லெவல் கொஸ்டின் மட்டும் தான் என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சது. அதை மட்டும் சால்வ் பண்ணேன். சால்வ் பண்ணிட்டு எனக்கு வந்து 1 hour டைம் கொடுத்தாங்க. ஸோ இந்த எல்லா 5 ஆப்டிடியூட் கொஸ்டின் அண்ட் 2 கோடிங் கொஸ்டின் இது ரெண்டும் சால்வ் பண்றதுக்கு. ஸோ 1 hourல நான் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணேன். பண்ணிட்டு எனக்கு பெருசா கான்ஃபிடன்ஸ் இல்லை, நான் செலக்ட் ஆகனா மாட்டேனா அப்படிங்கிற நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. ஏன்னா நான் இன்னொரு கோடிங் கொஸ்டின் சால்வ் பண்ணல அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருந்தேன். சரி, ஓகே ஃபைன், நம்ம பெஸ்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு ஐ கேம் அவுட். அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. டாப் 50 ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் வந்துச்சு. அதில் நான் ஒரு 40 to 50 அந்த ரேஞ்சில் நான் இருந்தேன். ஸோ ஓகே ஃபைன், டாப் 50க்குள்ள வந்துட்டோம்னு சொல்லி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு என்ன செலக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆக்சுவலி வந்து இட் இஸ் அன் இன்டர்வியூ, டெக்னிக்கல் இன்டர்வியூ தான். எனக்கு ஆக்சுவலி ஆன்லைன்ல நடந்துச்சு, சில பேருக்கு ஆஃப்லைன்ல நடந்துச்சு, டிபெண்ட்ஸ். ஆன்லைன்ல நடந்தும் போது எனக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்தாங்க. மோஸ்ட்லி ரெசியூம்ல தான் கொஸ்டின் கேட்டாங்க. என்னென்ன கேட்டாங்கன்னா, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு, தென் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்குள்ள போக ஸ்டார்ட் பண்ணாங்க. லைக் நீங்க இப்போ உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சு, அந்த சப்ஜெக்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. என் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நான் ஒரு 3 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டு நான் ஏதாவது ப்ராஜெக்ட் சொல்லுவேன். ஏன் இந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணுவோம். அது டெக்னிக்கலாவும் இருக்கும், நான் டெக்னிக்கலாவும் இருக்கும். ஏன் நீங்க இந்த ப்ராஜெக்டை எடுத்தீங்க, இதை எடுத்து ஒரு ப்ராஜெக்டா நீங்க ஏன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கிற கேள்விகள்ல இருந்து, இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு ரொம்ப டெக்னிக்கலாவும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஆன்சர் பண்றதுதான். அண்ட் அப்புறம் பேசிக்கா அந்த ஊப்ஸ், டிபிஎம்எஸ் இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அதுல இருந்தும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. தட்ஸ் இட், அது அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கோடிங் கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க. கோடிங் கொஸ்டின் கேட்டு லைக் அவங்க கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஐ ஹேவ் டு பிரசன்ட் மை ஸ்கிரீன் அண்ட் கோட் இட் அவுட். அது நான் வந்து கோட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பசில்ஸ் கேட்டாங்க. ஸோ இந்த பசில்ஸ்
ஹேக்கத்தான்ங்கிறது வந்து ஆக்சுவலி என்னன்னா ஒரு எப்படி சொல்றது விடுகதை மாதிரின்னு வச்சுக்கலாமே. எக்ஸாக்ட்லி நாட் தட், பட் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க அதை ரெஃபர் பண்ணும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல பசில்ஸ் இருக்கும், பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட் பசில்ஸ் நிறையவே இருக்கும். அதெல்லாமே கோத்ரூ பண்ணிக்கோங்க. நிறைய கம்பெனிஸ் இப்போலாம் அந்த மாதிரி பசில்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க எந்த மாதிரி யோசிக்கிறீங்க, எந்த விதத்துல திங்க் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க, இல்ல அந்த பசில சால்வ் பண்றீங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பசில்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி பசில்ஸ் அவங்க கேட்கிற பசில்ஸ் வந்து இன்டர்நெட்ல இருக்கிற பசிலா தான் இருக்கும். ஏதோ ஒரு ரொம்ப பெரிய கம்பெனிஸ்ல கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா இன்டர்நெட்ல இருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. மோஸ்ட் நான் வந்து பசில்ஸ் எல்லாம் ரிசோர்சஸ் நம்ம ஃபாலோ பண்ணது என்னன்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் பசில்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் சும்மா நான் ரீட் பண்ணி பார்த்து நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன். அதுல இருந்து தான் ஒன்று கேட்டிருந்தாங்க, நான் அந்த பசில் நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே ஃபைன் சொல்லிட்டாங்க. இந்த ரவுண்ட் ஒரு 1 hour 15 minutes போச்சு. செகண்ட் ரவுண்ட் எனக்கு முடிஞ்சது. தென் நெக்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல தேர்ட் ரவுண்ட் வச்சாங்க. அது வந்து டெக்னிக்கல் பிளஸ் மேனேஜரியல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மேனேஜரியல் ரவுண்ட் என்னன்னு சொல்றேன். ஓகே, அந்த ரவுண்டுக்கு நான் போனேன். ஸோ பேசிக்கலி மேனேஜரியல் ரவுண்ட் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் இதை தாண்டி சில சிச்சுவேஷன்ஸ் கொடுத்து இந்த சிச்சுவேஷன்ஸை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, லைக் அது எந்த மாதிரி கொஸ்டின்ஸா இருக்கும்னா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க லைக் உங்க ஆஃபீஸ்ல வந்து உங்க டீம்மேட்ஸ் வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்போ அந்த சுச்சுவேஷன் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு வந்து சரியான பதில் இதுதான், தப்பான பதில் இதுதான்ங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி கேள்விகளுக்குன்னா. நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, நீங்க எப்படி அந்த சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி வரீங்க, அப்படிங்க உங்க தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, அதை அனலைஸ் பண்றதுக்கு தான் அந்த ரவுண்ட் இருக்கும். நீங்க எப்படிப்பட்ட ஆள், நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பேசிக்கலி இந்த ரவுண்ட் இருக்கும். இதுல டெக்னிக்கல் பிளஸ் மேனேஜர்னால எனக்கு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிள்ங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி கேட்டாங்க, ஏன் இந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன எனக்கு ரொம்ப கேட்ட கேள்வி என்னன்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட் இப்போ என் ரெஸ்யூம்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, இது ஏன் இந்த ப்ராஜெக்ட் ஏன் எடுத்து பண்ணிருக்கீங்க, இது நீங்க ப்ராஜெக்டா பண்ற அளவுக்கு இட் இஸ் வர்த்ன்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு, இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஓகே ஃபைன் இந்த ப்ராஜெக்டா பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு அப்படிங்கிறது. இது வந்து டெக்னிக்கலான கொஸ்டினே கிடையாது. ஜஸ்டிஃபை பண்ண சொல்றாங்க, ஜஸ்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது வந்து டெக்னிக்கலான கொஸ்டின் கிடையாது. இப்போ வந்து ஏன் அந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா ஏன் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் ஹெச்ஆர் ரவுண்ட் இருந்துச்சு. ஹெச்ஆர் ரவுண்ட்ல பேசிக்கலி சும்மா உங்களை பத்தின கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, அதுல பெருசா எதுவும் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 daysக்கு அப்புறம் ரிசல்ட் வந்துச்சு. எப்படி இருந்துச்சு? செலக்ட் ஆயிட்டாங்க. ஏன் நல்லா இருந்துச்சு. ஒபியஸ்லி யாரா இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் நல்லா தானே இருக்கும். ஸோ அது நல்லா தான் இருந்தது. அண்ட் விஷா, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் உண்டு. அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ உள்ள கரண்ட் ஸ்டேஜ்ல. அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகணும்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தே ஆகணும். ஸோ ஆக்சுவலா நீங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, நீங்க என்னென்ன ரிசோர்சஸ்லாம் இதுக்கு ஃபாலோ பண்ணீங்க, அண்ட் எங்கெல்லாம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவுக்குள்ள நினைக்கிறீங்க நீங்க, உங்களோட கமெண்ட் என்ன இதை பத்தி? ஓகே, டிஎஸ்ஏ ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் தான். டிஎஸ்சி மட்டும் முக்கியம் இல்லை, ஆனால் டிஎஸ்சி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இப்போ டிஎஸ்ஏ வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா வந்து நான் ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து டிஎஸ்ஏ வந்து சீரியஸா ஓகே இது படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்தேன். ஏன்னா எனக்கு காலேஜ்ல சொல்லி கொடுத்தாங்க, அப்போ நான் அதை பெருசா வந்து கண்டுக்கல. எனக்கு அதோட முக்கியத்துவம் வந்து அப்போ சொல்லி கொடுக்கும்போது புரியல. அதுக்கப்புறம் ஓகே பிளேஸ்மெண்ட் உட்காந்து படிக்கணும், இன்டர்வியூஸ்லாம் படிக்கணுங்கிற தான் நான் வந்து டிஎஸ்சி ஓகே ரொம்ப முக்கியமானதுன்னு எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் இது பண்ணேன். நான் என்ன ரிசோர்சஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு குணால் குஷ்வாஹான்னு ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு. ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ் தான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணேன். இங்கிலீஷ்ல தான் இருக்கும், தமிழ் ஹிந்தி அந்த மாதிரி இருக்காது, இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அது வந்து பேசிக், அது வந்து ஜாவா லாங்குவேஜ்ல வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. லாங்குவேஜ் வந்து மேட்டர் இல்லை, நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணா பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லேயே பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் நீங்க ஒரு லாங்குவேஜும் நீங்க புதுசாக கத்துக்கிறீங்கன்னா தட் would be really ஹெல்ப்ஃபுல். ஜாவா படிங்க. ஜாவால இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க இன்டர்வியூஸ்லயும் சரி, மற்ற கோடிங் ரவுண்ட்லயே ஆப்டிடியூட், டெக்னிக்கல் ஆப்டிடியூட்லாம் இருக்கும். ஸோ அதுல எல்லாம் ஜாவால இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஜாவால படிக்கிறது இட்ஸ் பெட்டர். ஐம் நாட் கோயிங் இன் டு இந்த லாங்குவேஜ்ல டிஎஸ்ஏ பண்ணணும், அந்த லாங்குவேஜ்ல டிஎஸ்ஏ பண்ணணும், அந்த மாதிரி அது கிடையாது. அது எல்லாமே உங்க ப்ரிஃபரன்ஸ் தான். லாங்குவேஜ்ங்கிறது சும்மா இப்போ நானும் ஹரிபாலாஜியும் பேசுறோம்னா நான் இப்போ தமிழ்ல பேசுவோம், அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறது. கான்செப்ட் என்ன, இப்போ நான் என்ன பேசுறேங்கிற கண்டென்ட் தான் நீங்க டிஎஸ்ஏ. சிம்பிளா புரியறதுக்காக சொல்றேன்.
ஸோ அது நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணா இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ்ங்கிறது வந்து கிடையாது, உங்க ப்ரிஃபரன்ஸ் அது. அப்போ வந்து இந்த மாதிரி இந்த ரிசோர்ஸ் ஃபாலோ பண்ணேன். அண்ட் ஸ்ட்ரைவர்னு ஒரு யூடியூபர் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்காரு, டேக் யூ ஃபார்வர்டுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங், எனக்கு அந்த வெப்சைட் பேர் ஞாபகம் டேக் யூ இல்லை. ஃபார்வர்ட், ஸோ டேக் யூ அந்த ஃபார்வர்ட், டேக் வெப்சைட்ல யூ ஃபார்வர்ட். டேக் யூ ஃபார்வர்ட், அதுல வந்து ஏ டு செட் டிஎஸ்சி ஷீட்னு ஒன்று இருக்கும். எனக்கு பேர் வந்து கரெக்டா ஞாபகம் இல்லை, நான் ரொம்ப நாள் முன்னாடி ஃபாலோ ரைட், பண்ணியிருந்தேன். இட்ஸ் அதுல ரைட், இருக்க இட்ஸ் ரைட். கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணேன். ஸோ அதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். அது பேசிக்கலி லீட் கோட்ல இருக்க கொஸ்டின்ஸ் தான். லீட் கோட்ல வந்து ரேண்டமா கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி. சும்மா லீட் கோட்ல ஒரு கொஸ்டின் கிளிக் பண்ணி அதை சால்வ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்றது வந்து அது சரியில்லை. கம்பெனிஸ்ல எந்தெந்த கொஸ்டின் கேட்கறாங்களோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி பேட்டர்ல இருக்க கொஸ்டின் சால்வ் பண்ணணுங்கிறது எனக்கு கொஞ்சம் லேட்டரா தான் புரிய வந்தது. ஸோ அதனால அதுக்கப்புறம் கம்பெனில கேட்கற கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த வெப்சைட்ல லிஸ்ட் ஒன் ஆயிருக்கும். நான் அதுல போயிட்டு என்ன கொஸ்டின் பார்த்துட்டு அதை நான் லீட் கோட்ல தேடி போய் சால்வ் பண்ணி அப்படிதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓகே இந்த பேட்டர்ன்ல தான் கம்பெனிஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரிய வந்தது. ஸோ இந்த ரெண்டு ரிசோர்ஸ் தான் நான் மோஸ்ட்லி டிஎஸ்சிக்கு வந்து ஃபாலோ பண்ணேன். இன்டர்வியூல கண்டிப்பா கேட்பாங்க உங்ககிட்ட, உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்ட்டு. உங்ககிட்ட கேட்டுட்டு தான் அதுல இருந்து கொஸ்டின் கேட்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு பேசிக்கலி அப்படிதான் இருந்திருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. ஒரு கம்பெனி பொறுத்து மாறும்னு வச்சுக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுல இருந்து தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், உங்க ரெஸ்யூம்ல என்ன இருக்கு அதுல இருந்து தான் கேட்பாங்க. ஸோ ரெஸ்யூம்ல என்ன போடுறீங்கனாலும் அது உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கணும். இல்ல அப்படின்னா அவங்க கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருவாங்க தட் ஓகே நீங்க ரெஸ்யூம்ல வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தேர் ஆர் ஹை சான்சஸ் தட் உங்களை சீக்கிரமே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்யூம்ல போடுறத கொஞ்சம் பார்த்து என்னென்ன ரெஸ்யூம்ல இருக்கோ அது உங்களுக்கு தெரியுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அண்ட் ஒரு விஷால், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரெஸ்யூமே எவ்வளவுக்குள்ள முக்கியம் அண்ட் அதை எப்படி பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணணும்? ஓகே, ரெஸ்யூம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு தெரியலங்கிறத விட அது நீங்க வந்து இப்போ வந்து உங்களை பத்தி நீங்க ஒருத்தர் கிட்ட போய் நிக்கிறீங்க, அவங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கொடுக்க போற அந்த ஒரு டாக்குமெண்ட் தான் ரெஸ்யூம். அதை ஒரு 10 செகண்ட் அவங்க பார்ப்பாங்க. அதுல அவங்களுக்கு கேட்சியா ஏதாவது பட்டுச்சு, இல்ல ஏதாவது யூனிக்கா இருந்துச்சுன்னா அதுல இருந்து தான் they would start asking you questions. ஸோ அப்படியே அந்த ரெஸ்யூம்ல இருக்கிறத வச்சுதான் ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ எந்த அளவுக்கு தெரியுமோ எல்லாமே நம்ம ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணனாலும் அட்லீஸ்ட் அவங்க கிட்ட சொல்லிடணும், எனக்கு வந்து இந்த டாபிக்ஸ் தெரியும், இந்த லெவல்ல தான் தெரியும். இப்போ எனக்கு டிஎஸ்சி தெரியும்னா எனக்கு வந்து இந்த ஸ்டாக் கியூ லிங்க் லிஸ்ட் இவ்வளவுதான் தெரியும், எனக்கு ட்ரீஸ் கிராஃப்ஸ் அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறது அவங்க கிட்ட தெரியாதுங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சது மட்டும் மென்ஷன் பண்ணா பெட்டர். ஸோ அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ட்ரீஸும் கிராஃபும் தெரியாதுன்னு சொல்லாம எனக்கு ஸ்டாக் கியூ லிங்க் லிஸ்ட் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிடணும். எனக்கு தெரியாது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூல போய் நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அது இட்ஸ் நாட் நைஸ். அது உங்களுக்கே புரியும் ஏன்ட்டு. ஸோ ரெஸ்யூம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெஸ்யூம்ல மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்கிற மூணு முக்கியமானதுன்னா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். அது வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது, பட் எப்படி சொல்றது, நீங்க யாரு என்னென்ன பண்றீங்க அப்படிங்கறத டிஃபைன் பண்ணும். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தா ஒரு 90% கொஸ்டின்ஸ் வரும். ஒரு 10% கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட கோ கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னு வரும். ஓகே நீங்க இது பண்ணிருக்கீங்க, ஏன் பண்ணீங்க, எது பண்ணிருந்தீங்க, அந்த மாதிரி சும்மா கேள்வி கேட்பாங்க. அதுக்கும் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்க இன்டர்வியூ போறது எல்லாமே இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ரெஸ்யூமே. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். விஷால், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எவ்வளவுக்குள்ள இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு? அண்ட் லிங்க்டின்ற ஒரு சோஷியல் ஹேண்டில் அவங்க எவ்வளவுக்குள்ள யூஸ் பண்ணணும்? இப்போ அவங்க டயர் 3 காலேஜ்ல இருக்கட்டும், இல்ல ஒரு டயர் 4 காலேஜ், இல்ல டயர்லயே வராத காலேஜ், அவங்களுக்குலாம் லிங்க்டின்றது எவ்வளவுக்குள்ள இம்பார்ட்டன்ட், அது எவ்வளோ இது இது அப்சசிவா யூஸ் பண்ணணும்? அண்ட் எவ்வளவுக்குள்ள அவங்க வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? என்னதான் அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து அட் தி எண்ட் எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல வந்து மேட்டர்ஸ் ஆகும். ஸோ அது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா எப்படி? ஃபீல் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து கம்யூனிகேஷன்ஸ் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, டெக்னிக்கல் நாலேஜ் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும், பட் அவங்களால ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனாலே சில கம்பெனிஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே கொஞ்சம் பேர் இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்து ரொம்ப பயங்கரமா டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும். இவங்க போனோக்கே இந்த கம்பெனி ஈஸியா கிராக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும், பட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால அவங்க வந்து ரிஜெக்ட் ஆகி வெளியில வர்றத சில சினாரியோஸ் வந்து நடந்திருக்கு, நானே பார்த்துருக்கேன் கண்ணால. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்வியூக்கு ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு கம்பெனி அட்டன் பண்ண போறீங்க, இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க அப்படின்னா யூ ஷுட் பி இன் இங்கிலீஷ், அவ்வளவுதான். அது தாண்டி எதுவுமே இல்லை. நீங்க தமிழோ இல்ல உங்க ரீஜனல் லாங்குவேஜோ யூஸ் பண்றது இட்ஸ் நாட் அட்வைசபிள் அட் ஆல்.
எந்த பாயிண்ட்லயும் அது உங்க வாயில இருந்து வந்துடக்கூடாது. பியூர்லி இங்கிலீஷ்லயே இருந்துச்சுன்னா அது ஓகே, ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு இன்டர்வியூ இருக்கு, நீங்க வந்து ஏ- அந்த ஒரு இது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கிலீஷ் ப்ராப்பர் இங்கிலீஷ்ல பேசணும். சில பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆனா அவங்க எப்படி ப்ராப்பரா பேச இம்ப்ரூவ் வராது. பண்றது ஆக்சுவலா? சொல்றேன் ஆக்சுவலா. நானும் அப்படிதான் இருந்தேன் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். எனக்கும் அவ்வளவு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது, நானும் தமிழ்ல தான் பேசிட்டு இருந்தேன். நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த புக்ஸ் ரீட் பண்றது, அப்படி பண்றது இப்படி பண்றது, அதெல்லாம் நான் எதுவும் பண்ணது இல்லை. நான் அப்படிலாம் எனக்கு புக்ஸ் ரீட் பண்றது பெருசா பிடிக்காது. ஸோ நான் அந்த மாதிரி எதுவும் அட்வைசஸ் கொடுக்க போறது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, படங்கள் பார்க்க ஆரம்பிச்சேன், இங்கிலீஷ் படங்கள். இங்கிலீஷ் படங்கள்லாம் தமிழ் டப்ல தேடி தேடி பார்த்துட்டு இருந்தேன் அது வரைக்கும். இப்போ நான் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஓகே ஓகே, தமிழ் டப்ல எதுக்கு பார்த்துட்டு இங்கிலீஷ்லயே போய் பார்க்கலாம், இங்கிலீஷாவது கத்துக்குவோம்ல அப்படின்னு தான் ஆரம்பிச்சேன் நான் இங்கிலீஷ்ல படம் பார்க்கறது. அப்படி இங்கிலீஷ்ல படம் பார்த்து நிறைய வார்த்தைகள் கத்துக்கிட்டு, நிறைய விஷயங்கள் நான் இங்கிலீஷ்ல படம் பார்த்து கத்துக்கிட்டேன். சில பேர் சொல்லுவாங்க அந்த படத்தை வந்து அதோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல பார்த்தா தான் பெட்டரா இருக்கும்னு. சரி ஓகே, பார்த்துதான் ட்ரை தான் பண்ணுவோமே பார்த்து அப்படின்னு, பிளஸ் நம்மளும் இங்கிலீஷ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அது ஒரு ஹேபிட் ஆச்சு, நான் படம் பார்க்கறதெல்லாம் இங்கிலீஷ்ல பார்க்க ஆரம்பிச்சேன். பிளஸ் லாக்டவுன்ல வந்து எல்லாருமே படம் சீரீஸ்ன்னு உட்காந்து உட்காந்து பார்த்துருப்போம். அப்ப எல்லாமே நான் வந்து ரொம்ப இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பிளஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கலாய்க்க தான் செய்வாங்க, இந்த இங்கிலீஷ்ல பேசுற, அது பண்ற இது பண்றேன்னு. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. ஓகே, எனக்கு வந்து என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும் அவ்வளவுதான் நான் யோசிச்சேன். சரி கலாச்சாரம்னா கலாச்சிட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். இந்த மாதிரி படங்கள் பார்த்தேன், 4 பேர்கிட்ட பேசினேன். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட இங்கிலீஷ் டெவலப் பண்ணேன். ஓவர் நைட்ல இப்ப நீங்க படம் பார்த்தேன்னா நாளைக்கே இங்கிலீஷ் புலவர அப்படியெல்லாம் ஆக முடியாது. இப்போ ஒரு 2 3 எப்படி சொல்றது, நான் எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. நான் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணேன். எல்லாருக்குமே 2 இயர்ஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் எனக்கு வந்து 2 இயர்ஸ் ஆச்சு இதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அப்பப்போ, எனக்கு தெரியாத சில வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் எல்லாம் சொல்லி எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிதான் நான் வந்து கத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து படங்கள் பார்த்து கத்துக்கிட்டேன். சில பேருக்கு படங்கள் பார்க்கறது பிடிக்காது, ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க, அந்த கமெண்ட்ரி இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு, ஐபிஎல் கமெண்ட்ரியே வந்து நிறைய பேர் வந்து தமிழ்ல பார்ப்பீங்க. தமிழ்ல பாக்குறதுக்கு பதில் இங்கிலீஷ்ல பாருங்க. இனிஷியலி அது உங்களுக்கு, சப்போஸ் நீங்க இங்கிலீஷ்ல பார்த்து உங்களுக்கு பழக்கமே இல்லை அப்படின்னா எதுவும் புரியாது, பரவாயில்ல, சும்மா பாருங்க. அதுவே இந்த ஐபிஎல் முடியும் போது ஒரு 4 வார்த்தைகள் அதுல இருந்து கத்துக்குவீங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஐபிஎல் கமெண்ட்ரிங்கிறது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நான் படம் பார்த்து இது பண்ணேன், உங்களுக்கு படம் பார்க்கணும்னா பார்க்கலாம், இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுத்தேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து இங்கிலீஷ்ல பண்ண ட்ரை பண்ணுங்க. புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும்னா நீங்க இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. புக்னா நீங்க புக் வாங்கி படிக்கணும்னா அவசியம் இல்லை, பிடிஎஃப்ஸ் இப்போ எல்லாமே ஆன்லைன் மோடுக்கு வந்துருச்சு. ஸோ பிடிஎஃப்ஸே நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆல்மோஸ்ட். ஸோ அதை நீங்க படிச்சு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் விஷால், இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்கு இந்த டேர்ம். வந்து நான் என்ன சொல்றேன், கோல்டு மெயிலிங் சொல்லிட்டு ஒரு டேர்ம் வந்து இப்போ எங்க பார்த்தாலும் கோல்டு மெயிலிங் பண்ணுங்க, உங்களை ரெக்ரூட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோல்டு மெயிலிங்னா என்ன, அது என்ன ப்ராசஸ், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, கோல்ட் மீனிங் ஆக்சுவலி இந்த கொஸ்டின் நான் இதை பத்தி நானே பேசணும்னு இருந்தேன். என்னன்னா வந்துட்டு கோல்ட் மீனிங்கிறது இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கோல்ட் மீனிங் அப்படின்னா என்னன்னா, கோல்ட் மீனிங்னா ஒன்றும் இல்லை, சும்மா நீங்க வந்து மெயிலிங்கிறத தாண்டி இப்போ வந்து நீங்க எனக்கு வந்து ஸ்கில்ஸ் இருக்கு, நான் ஒரு இடத்துல இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு வந்து எங்க தேடுறது என்ன பண்றது எதுவுமே எனக்கு தெரியல, அண்ட் க்ளூலெஸ். இப்போ எனக்கு வந்து ஒரு செமஸ்டர் ஹாலிடேவோ எவ்வளவோ வருது, என்கிட்ட கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருக்கு இல்ல அதை விட்டுருங்க, எனக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது எனக்கு கொஞ்சம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வேணும் அப்படின்னா நீங்க லிங்க்டின்ல போயிட்டு ரேண்டமா சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இருக்கும், ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் போய் அப்ரோச் பண்ணிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு, எனக்கு வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை, இந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதுதான் என்னோட ரெஸ்யூம், இது கொஞ்சம் பார்த்துட்டு உங்களால முடிஞ்சா யூ கேன் ஆஃபர் மீ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பெய்டு அன்பெய்டு அதெல்லாம் விட்டுருங்க, நான் பெய்டு அன்பெய்டுக்குள்ள போகல. அந்த மாதிரி பண்ணலாம். ரேண்டமா நீங்க ஒரு 100 பேருக்கு மெயிலோ இல்ல இமெயில் அனுப்புறது சரி, இல்லைன்னா லிங்க்டின்ல போய் மெசேஜ் பண்றது சரி, அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒரு 5 6 பேராவது கண்டிப்பா இருக்கணும். நீங்க 100 பேருங்கிறது ரொம்ப பெரிய நம்பரா நீங்க பாக்குறீங்க, இப்போ ஒரு நாளைக்கு 10 பேருக்கு 10 நாள் பண்ணா கூட அது 100 பேருங்கிறது வந்துடும். அதுல இருந்து ஒரு 5 பேராவது கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க.
நீங்க ரிப்ளை பண்ணுவாங்கங்கிறது வந்து பாசிட்டிவ் ரிப்ளைவா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நெகட்டிவ் ரிப்ளைவா கூட இருக்கலாம். பட் சில பேர் வந்து நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க, எதனால நீங்க வந்து இதாகல அதாக ஆகலைங்கிறது வந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதுல நீங்க ஒர்க் பண்ணலாம். எனிவே அது உங்களுக்கு பெனிஃபிஷியலா தான் இருக்க போகுது. நீங்க எங்க லாக் ஆகுறீங்க அப்படிங்கறத நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்குவீங்க. இந்த இடத்துல நான் பின்தங்கி இருக்கேன் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்க அப்படி எடுத்துக்கிட்டு யூ கேன் கோ ஃபார்வர்ட். எங்கேயாவது லாக் ஆகுறீங்கன்னு யாராவது ஏதாவது சஜஷன் கொடுத்தாங்கன்னா அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா கீப் அப்ளைங், இந்த மாதிரி அப்ளை பண்ணி யூ கேன் கெட் அன் இன்டர்ன்ஷிப். ஆக்சுவலி என் காலேஜ்ல ஒரு ஜூனியர் பையன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜூனியர் பையன் இருக்கான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது, இஸ் ஃப்ரம் மெக்கானிக்கல் ஒரு சிவில் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவன் வந்து இந்த கோல் மெயிலிங்கிற இதை வந்து யூஸ் பண்ணான். லிங்க்டின்ல போய் சும்மா ஒரு 100 பேருக்கு மெசேஜ் அனுப்புனான். ஸ்டார்ட் அப் வச்சிருக்கவங்க அந்த மாதிரி இது பண்ணா அவனுக்கு 2 பேர் வந்து நிறைய பேர் ரிப்ளை பண்ணாங்க. பட் 2 ஆஃபர் வந்து கிடைச்சது. ஓகே நாங்க வந்து அக்செப்ட் பண்றோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸ்டைபண்டுங்கிறது ரொம்ப கம்மி தான், இல்லைன்னா அன்பெய்டா கூட இருக்கலாம். பட் அந்த ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அவன் வந்து போய் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் முடிச்சுட்டு ஆக்சுவலி ஒரு செமஸ்டர் ஹாலிடேன்னு ஒன்று வரும். ஸோ அப்போ வந்து போயிருந்தான். அந்த மாதிரி போயிட்டு பெங்களூர்ல போயிருந்தான். மதுரையிலேருந்து கிளம்பி பெங்களூர் போய் ஒரு 1 மந்த் அங்கே தங்கி இருந்து அந்த இதுல இன்டர்ன்ஷிப் பண்ணான். ஸோ அது அவனுக்கு வந்து இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இருக்கும், எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டான். எப்படி ஒரு சிட்டில போய் தனியா சஸ்டெயின் பண்றது, அது ஒரு பெங்களூர் மாதிரி ஒரு சிட்டில சஸ்டெயின் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலையும் தாண்டி லைஃப்ல நம்ம அடுத்து பெங்களூர் வந்து லைஃப் ரொம்ப ஒரு பெங்களூர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான சிட்டி. எக்ஸ்பென்சிவான சிட்டி பிளஸ் எக்ஸ்பென்சிவ் தாண்டி உனக்கு அங்க கிடைக்கிற எக்ஸ்போஷர்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நிறையவே இருக்கும். எக்ஸ்பென்சிவ் தான், நான் இல்லைன்னு சொல்லல கண்டிப்பா. பட் யூ வில் கெட் அ லாட் ஆஃப் எக்ஸ்போஷர். எக்ஸ்போஷருங்கிறது உனக்கு ஒரு சென்னை பெங்களூர் மாதிரி சிட்டிஸ்ல எதுவும் தெரியும். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லிங்க்டின் வந்து எவ்வளவுக்குள்ள இம்பார்ட்டன்ட், நான் ஏற்கனவே இந்த கொஸ்டின்ஸ் கேட்டேன். பட் ஐ எம் ஜஸ்ட் அகைன் கமிங் டு த சேம் கொஸ்டின். ஸோ உங்களோட தாட் என்ன அதை பத்தி? ஓகே, லிங்க்டின் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு கேட்குற. லிங்க்டின் வந்து நீங்க இப்போ ஒரு காலேஜ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்லேயே அக்கௌண்ட் வந்து லிங்க்டின் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர் என்ன கேட்டேன்னா. ஏன்னா எனக்கு வந்து சீரியஸ் கொடுத்த அட்வைஸ் வந்து அதுதான். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இயர்ல அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அது சும்மா வச்சுக்கிறேன், அது நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்படி இருக்காதுங்க. ஏன்னா நான் அப்படிதான் இருந்தேன். சும்மா அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டேன், அதுல எதுவும் ஒர்க் பண்ணவும் இல்லை, யூஸ் பண்ணவும் இல்லை. ஒரு 3rd இயர் 4th இயர் வரைக்கும் போது தான் நான் அதை ப்ராப்பரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இல்லாம ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு செகண்ட் இயர் இட் டிபெண்ட்ஸ் உங்களுக்கு எப்போ இது பண்ணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இயர்ல. நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றது அட்லீஸ்ட் பை செகண்ட். ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப சூப்பர். அட்லீஸ்ட் பை செகண்ட் இயராவது நீங்க லிங்க்டின் வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் இருந்தே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் லிங்க்டின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறது நீங்க செகண்ட் இயர்க்குள்ள தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க செகண்ட் இயர்ல எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஸோ அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் இயர்னு சொன்னேன். நீங்க அதுல வந்து யூஸ் பண்ணி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கத்துக்கிற சின்ன சின்ன ரொம்ப சின்ன விஷயங்கள் இல்லை. இப்போ ஒரு விஷயம் கத்துக்கிறீங்க அப்படின்னா நான் இதை வந்து கத்துட்டு இருக்கேன், இதை படிச்சுட்டு இருக்கேன், இது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த மாதிரி நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். லிங்க்டின்ல வந்து இதெல்லாம் போஸ்ட் பண்றது இட் பில்ஸ் கிரெடிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிங்க்டின்ல சில பேர் பண்ணுவாங்க, இல்லை சில பேர் ட்விட்டர்ல பண்ணியும் நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் ட்வீட் பண்ணுவாங்க. அது வந்து ஆக்சுவலி கிரெடிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை பில்ட் பண்ணும். அதாவது எனக்கு இது வந்து உண்மையிலே தெரியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ கோல் மெயிலிங்னு ஒன்று சொன்னாங்க. ஸோ சும்மா போய் ரேண்டமா அதாவது இது எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்ணுங்க, எனக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்கு, நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பீப்புள் அப்ரோச் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கலாம். லிங்க்டின்ல இருந்து ஹைரிங் ப்ராசஸும் சில இது லிங்க்டின்ல வரும். பட் லிங்க்டின் மோஸ்ட்லி இது நீங்க வந்து எப்படி சொல்றது, ஹைரிங் எல்லாமே நீங்க ஃபைனல் இயர் வரும்போது தான் உங்களுக்கு தேவைப்படும். மற்றபடி இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குட்டி குட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்க லிங்க்டின் மூலமா எடுத்துக்கலாம். பிளஸ் அதாவது அது லிங்க்டின்ங்கிறது இன்ஸ்டாகிராம் மாதிரி கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் ஃபாலோ பண்றேன், என்னை சுத்தி இருக்கிற ஆட்கள் நான் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ லிங்க்டின்ங்கிறது இப்போ எப்படி சொல்றது, கரெக்டா சொல்லணும்னா இப்போ யூடியூப்ல நீங்க போய் ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா, இப்போ நான் என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்குள்ள வரல, நான் எஜுகேஷன் கண்டென்ட் பத்தி சொல்றேன். இப்போ ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னா நீங்க அதுல இருந்து கத்துக்க போறீங்க, இல்ல ஏதாவது இது பண்ண போறீங்க அப்படிங்கிறதுனால தான் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அது மாதிரி தான் லிங்க்டின். நான் இது வந்து நீங்க வந்து என்னை சுத்தி இருக்கிறவங்களை நான் ஃபாலோ பண்ண போறேன். இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து என் ஃப்ரெண்டு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு இது பண்ண போறேன் அப்படிங்கறத தாண்டி லிங்க்டின்ல சில பேர் ரொம்ப வேல்யூபிளான போஸ்ட் போடுவாங்க.
எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட இருந்து நாலேஜ் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி லிங்க்டினை யூஸ் பண்ண ஆரம்பிச்சா இட் would be பெட்டர். ஏன்னா எனக்கு லிங்க்டின் தெரியாது. நான் வந்து இனிஷியலி லிங்க்டின் குள்ள வரும்போது நான் அது ஏதோ இன்ஸ்டாகிராம் மாதிரி நினைச்சிட்டு என்னை சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குவாங்க, காலேஜ்ல இருக்க எல்லாரையும் சும்மா சும்மா ஃபாலோ இது பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஓகே தட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் அட் ஆல். அவங்கள நான் ஃபாலோ பண்ணி என்ன பண்ண போறேன்? எனக்கு ப்ரொஃபஷனலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது, என்னோட கரியருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள், நான் எனக்கு நாலேஜ் கொடுக்குற விஷயங்கள் அதை தான் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு அதுக்கு லேட்டர் பீரியட் ஆஃப் டைம் தான் புரிய வந்துச்சு. ஸோ அது எனக்கு தெரிய வந்தது, அதனால ஐம் ஜஸ்ட் புட்டிங் இட் அவுட். ஃபாலோயிங் த நான் ரைட் வந்து பர்சன். சொல்றேன். ஓகே, அது வந்து ரொம்ப முக்கியம். டூ ஃபாலோவர்ஸ் ஆன் லிங்க்டின். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்க விஷால் லிங்க்டின்ல ரீச் அவுட் பண்ணலாம். ஹி வில் பி தேர் டு ஹெல்ப் யூ. அண்ட் எஸ், அண்ட் விஷால் அகெயின் வி வில் பி இன் செஷன், ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி. ஸோ இதுல என்னன்னா நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பேன் அண்ட் உங்களுக்கு அதுல ரெண்டு நானே ஆன்சர் சொல்றேன். இது ஒண்ணு இதுல சூஸ் பண்ணணும், அதை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு அண்ட் இதை எதுக்கு சூஸ் பண்ணீங்கன்ற ரீசனையும் நீங்க ஒரு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும். ஓகேங்களா? அண்ட் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, காலேஜ் அட்டண்டன்ஸ் வந்து 75% இருந்தா ஓகேவா இல்ல 100% இருக்கணுமா? 75% 100%, இந்த கேள்வி நான் நிறைய இன்டர்நெட்ல பார்த்திருக்கேன். சில பேர் 100% வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க, சில பேர் 70% வச்சுக்கணும். மை ப்ரிஃபரன்ஸ் would be 75. 75ன்னு கரெக்டா சொல்ல மாட்டேன், ஒரு 80% வச்சுக்கிறது வந்து பெட்டர். நம்ம 100% அட்டண்டன்ஸ் வச்சு நமக்கு இது நமக்கு எதுவும் கிடைக்க போகுது இல்லை, அவார்டோ இல்லை நம்ம கிடைக்க போகுது இல்லை. என்னன்னா ஒரு 80%, 80 to 85 வச்சுக்கிறது டு பி ஆன் த சேஃபர் சைட். மற்ற டைம் வந்து நான் வந்து வெளியில சுத்த போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேங்கிறது இல்லாம ஓகே ஐ டேக் தட் டைம். நான் அந்த டைம் எடுத்து என்னோட ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ண போறேன், நான் வந்து புதுசா ஏதாவது கத்துக்க போறேன் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணா அது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்ப்பேன். ஏன் 75 அந்த பார்டருக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து 75லயே மெயின்டைன் பண்றீங்க, டக்குன்னு ஒரு உடம்பு சரியில்லாம போகுதுன்னா நீங்க லீவ் எடுத்தா 75க்கு கீழே அட்டண்டன்ஸ் போயிடும். ஸோ டு பி ஆன் த சேஃபர் சைட், என்னைக்குமே அந்த எக்ஸ்ட்ரீம்ல இல்லாம இருக்கிறதுக்காக, ஒரு சேஃபா இருக்கிறதுக்காக ஒரு 80 to 85 அந்த இதுல மெயின்டைன் பண்றது பெட்டர். நான் அதை தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. ஸோ அண்ட் டிகிரி முக்கியமா ஸ்கில் முக்கியமா விஷால்? ஓகே, டிகிரி ஒரு ஸ்கில்னா கண்டிப்பா இதுக்கான பதில் உங்ககிட்டே இருக்கும். ஸ்கில் தான் ஆப்வியஸ்லி. டிகிரி முக்கியமே இல்லை, ஸ்கில் இருந்தா போதும், நீ காலேஜ்க்கு போக வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீ காலேஜ் போகணும், காலேஜ் போய் தான் நிறைய விஷயம் கத்துக்குவேன். பட் ஸ்டில் நீ இப்போ டிகிரி வச்சு மட்டும் எதுவுமே, இப்போ இருக்கிற அட்லீஸ்ட் இன் ரீசெண்ட் டேஸ் டிகிரி வச்சு மட்டுமே யூ கான் கெட் எனிதிங். ஸ்கில்ஸ் இருந்தாதான் ஒரு கம்பெனில போய் பிளேஸ் ஆகிறது இல்லை எதுவோ பண்ண முடியும். ஸ்கில்ஸ் ஆர் ரியலி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் டிகிரியே தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் டிகிரியை விட ஸ்கில் முக்கியம். ஸ்கில்ஸ் தான் நீ யாருங்கிறது உன் ஸ்கில் தான் டிஃபைன் பண்ணும். அதை வச்சுதான் உன்னை ஹையர் பண்றதோ இல்லைன்னா உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதோ எல்லாமே இருக்கு. ஸோ அதுதான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளவுக்குள்ள முக்கியம். ஆக்சுவலா நீங்களும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, என்னோட ரெசியூமேல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணது வந்து என் ப்ராஜெக்ட்ஸ்ல தான். ஸோ எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஐடியாஸை எடுக்கிறது அண்ட் அதை எப்படி பில்ட் பண்ணணும், அது எவ்வளவுக்குள்ள இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு? ப்ராஜெக்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு இன்டர்வியூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 40% ஆஃப் த கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ப்ராஜெக்ட்ஸ்ல தான் வரும். 40 to 50% மினிமம் சொல்றேன். சில கம்பெனிஸ்லாம் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த டிஎஸ்சி, ஹூப்ஸ், ஓஎஸ் இது எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஜெக்ட் கேட்கற கம்பெனியும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆனா மினிமம் எந்த கம்பெனி எடுத்தாலும் ஒரு 30 to 40% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தான் இருக்கும், நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தான் இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ வந்து நீங்க பண்ற ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஹை டெக்கா நான் ஒரு பெரிய ப்ராடக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க பண்ற ப்ராஜெக்ட் சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, அது நீங்க பண்ணதா இருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கணும். இந்த நோட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃபீச்சர் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு லாகின் லாக் அவுட் ஃபீச்சரே இருக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இருக்குன்னா ஏன் இந்த இடத்துல லாகின் லாக் அவுட் தேவை அப்படிங்கிற கேள்வி வந்து இன்டர்வியூவர் கேட்க சான்சஸ் இருக்கு. கேட்பாங்கன்னு சொல்லல, கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க சொல்லணும், நான் ஓகே இந்த ரீசனுக்காக தான் அந்த இடத்துல லாகின் லாக் அவுட் வச்சிருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லி நீங்க சொல்லணும். அப்போ வந்து இன்டர்வியூவில் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஃபைன், இது வந்து நீங்க கொஞ்சம் தான் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது புரிய வரும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிறீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்கா இருக்கிறது கொஞ்சம் பெட்டர். இப்போ லெட்ஸ் ஒரு வெப்சைட் பில்ட் பண்றதோ இல்லை ஒரு ஆப் பில்ட் பண்றதோ படிக்கிறீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா அது வந்து சும்மா ஒரு யூடியூப் டுட்டோரியலோ ஒரு வீடியோவோ பார்த்து கத்துக்கிறத விட
நீங்க ஒரு ஆப் பில்ட் பண்ணுங்க, நீங்க ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுங்க, அதுல இருந்து கத்துக்கிறது. பண்ணும்போது சில டிஃபிகல்டிஸ் நீ ஃபேஸ் பண்ணுவ. அந்த டிஃபிகல்டிஸ் எல்லாம் வந்து நீ பண்ணி பார்த்தா தான் உனக்கு தெரியும். யூடியூப்ல அதெல்லாம் உனக்கு யாருமே சொல்லி தர மாட்டாங்க. நீயா பண்ணி நீயா கத்துக்கிறது தான் அப்படிங்கிறது இருக்கும். நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இப்ப நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ அதை நீங்க பண்ணீங்கன்னா படிக்கும் போதே ப்ராஜெக்ட் குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸா பண்ணி, அதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ ஒரு கொஞ்சம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே, நான் இதை வச்சு நான் குட்டியா ஏதாவது நான் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறேன். ப்ராஜெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நானா ஏதாவது ட்ரை பண்ணி பாக்குறேன். அந்த யூடியூப் வீடியோல இல்லாத ஒரு விஷயத்த நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், என்னோட ஸ்டைல நான் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இருந்து நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி தான் நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்றது, அது ரெஸ்யூமேல போடுறது, இதெல்லாமே. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ரியலி இம்பார்ட்டன்ட். அண்ட் விஷால், ஃபைனலி வி ஆர் அட் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ. ஸோ உங்களோட ஜூனியர்ஸுக்கு நீங்க வந்து என்ன ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் கொடுப்பீங்க? இந்த சென்ஸ் எது பண்ணணும் அண்ட் எது பண்ணக்கூடாது அப்படின்னு ரெண்டுத்தையும் அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்றது, நான் ஏற்கனவே சொன்னதுதான். இப்போ லிங்க்டின் யூஸ் பண்றது, இல்லை ட்விட்டர் யூஸ் பண்றது, இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஹேக்கத்தான்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ். ஓகே, எனக்கு லீவ் இருக்குன்னா நான் அந்த லீவை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஒரு செமஸ்டர் ஹாலிடே இருக்குன்னா அதுல நான் ஒரு இன்டர்ன்ஷிப் தேடிக்கிறேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்றேன், இல்லை ஒரு ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் உங்களோட டைம் ஒதுக்கி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். இன்டர்நெட்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, தேடுங்க, அந்த மாதிரி நிறைய பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் டோன்ட் புட் டூ மச் ப்ரெஷர் ஆன் யுவர் செல்ஃப். நான் ஃபர்ஸ்ட் இயர் உள்ள வரும்போதே இல்லை செகண்ட் இயர் படிக்கும் போதே பிளேஸ் ஆகணும், பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, அப்படியே இது பண்ணணும், பிளேஸ்மெண்ட் தான் எனக்கு அப்படின்னு ரொம்ப உங்க மேல ப்ரெஷர் போட்டுக்காதீங்க. ஓகே, நீங்க பிளேஸ்மெண்ட் தான் எனக்கு இதுன்னா இருக்கட்டும், பிளேஸ்மெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஒர்க் பண்ணுங்க. அதுக்காக 24 மணி நேரமும் உட்கார்றது, இல்லைன்னா ரொம்ப நேரம் உட்காந்து உங்க மேலே நீங்க ப்ரெஷர் போட்டுறது பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து இட்ஸ் டைம் ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன். நான் வந்து நிறைய டொமைன் இருக்கு, நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுல இன்டெப்தா போறேன். அதை வந்து என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அதுதான். நான் வந்து என்கிட்ட யாராவது கேட்டாங்க அப்படின்னா நான் வந்து இதுதான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க உங்க மேல. ப்ளஸ் காலேஜ் லைஃப்ங்கிறது வந்து ரொம்ப கோல்டன் பீரியட் ஆஃப் யூர் லைஃப். அதை என்ஜாய் பண்ண மறந்துடாதீங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்னு. Yes, thank you, Vishal, and we appreciate your valuable time with spending with us. And yes, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா and you need to subscribe and you need to share with your friends and colleagues, and எல்லா லிங்க்ஸையுமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறோம். you can connect with us. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் you can reach out to Vishal. He will be ready to help you. And yes, we can see you in another video. Bye.